நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு லஞ்சம் வாங்குறவங்களையும் விட மாட்டோம், யாரையுமே வந்துட்டு லஞ்சம் வாங்க விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களையும் வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ தாவேகாவுடைய நிர்வாகியே வந்து லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. இதுக்காக இப்போ தாவேகா சைட்ல இருந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, ஏவாவேலு வந்து இன்னைக்கு வந்து ஆஜராயிருக்காரு. அவர் வந்து பிரஸ் மீட்ல என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. வழக்கம் போல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதிமுகவா இருக்கட்டும் இல்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், சிஎம் விஜய் அவர்களை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான விமர்சனங்கள் பண்ணிருக்காங்க, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். லஞ்சம் வந்து யாருமே வாங்காதீங்க, யாராவது கேட்டாங்கன்னா வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து இப்போ கரூர்ல வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம லஞ்சம் வந்து ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து தாவேகாவுடைய முக்கியமான ஒரு கொள்கையா இருக்கு. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவேகாவோட நிர்வாகியே வந்து லஞ்சம் வாங்கினாரு, அது சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ரோடு போடுறதுக்காக 1.30 லட்சம் என்ன பண்ணிருக்காங்கன்னா லஞ்சமா வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த வீடியோவை பார்க்கும்போது லஞ்சம் வாங்கின மாதிரி இல்ல, அவங்க வந்து கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே வந்து இப்போ வரைக்குமே தெரியல. ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு மாதிரி விமர்சனங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கு. தாவேகாவுக்கு ஆதரவாளர்களா பேசுறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து லஞ்சம் வாங்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுவா மக்களோட கருத்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுதான் வந்து நாங்க எதிர்பார்த்த மாற்றமா, இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ இது சம்பந்தமா மாம்பாக்கம் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் சைட்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா, நான் வந்து லஞ்சம் வாங்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது எப்படி இருந்தாலும் இது சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து கெட்ட பேரை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமுமே போயிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, தாவேகா வந்து அவங்க சைட்ல இருந்து அவரை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தே வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். திமுகவுடைய ஆட்சியில இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதை வந்து மூடி மறைச்சிருவாங்க. ஆனா இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க சைட்ல தப்பு பண்ணாலும் சரி, இல்ல யாரு தப்பு பண்ணாலும் சரி, அது மக்களுக்கு வந்து வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்குது. அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா, பதவி நீக்கம் செய்யறாங்க, அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்குறாங்க. இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் இல்ல ஏவாவேலு அவர்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு, ஒருத்தர் என்னடானா தலைமறைவாயிட்டாரு, ஒருத்தர் சிங்கப்பூர்ல போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாரு. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏவாவேலு அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த லுக் அவுட் நோட்டீஸ், நான் வந்து இதுக்கப்புறமா வெளியூருக்கு போறதுக்கான அந்த தடை வந்து ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சைட்ல இருந்து ஒரு கேஸ் ஒன்று கொடுத்திருந்தாங்க. இதுக்கு நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, மேல்முறையீடு பண்ணி ஒரு கேஸ் ஒன்று கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த வழக்கு யாருக்கு சாதகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏவாவேலு அவர்களுக்கு தான் வந்து சாதகமா இருக்கு. இந்த முறை எப்படியோ தப்பிச்சிட்டாரு, ஆனா எப்படியும் அவர் வந்து சிக்குவாரு, அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த விசாரணை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே நான் வந்துட்டு சொல்ல ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏவாவேலு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவர் உண்மையெல்லாம் எதுவும் சொல்ல போறது இல்லை, ஏன்னா அவர் ஊழல் பண்ணது எல்லாருக்குமே வந்து வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தான் முன்ஜாமீன் வாங்கிட்டேன்ல, நான் வந்து நீங்க வந்து ஆஜராக சொன்னா ஆஜராகிறேன், ஆனா என்ன வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிறுபுள்ளுத்தனமா பேசிட்டு இருக்காரு. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த குதிரை பேரம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்குல்ல, சோ இதுல வந்து என்னோட பேரா இருக்கட்டும் இல்ல என்னோட சகோதரரா பேரா இருக்கட்டும், ரெண்டு பேரோட பேருமே வந்து மென்ஷன் பண்ணல. எங்களை எப்படி நீங்க வந்து ஆஜராக சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு கேஸ்ல எங்களை தூக்கி உள்ள ஓட்டீங்கன்னா என்ன பண்றது, அதனால எங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, நான் வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை வச்சு சிஎம் விஜய் அவர்களை வந்து அதிமுக சைட்ல இருந்து ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆர்பி உதயகுமார் அதிமுக அவர் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, 106 பேர் வந்து எம்எல்ஏ இருக்காங்கல்ல தாவேகால, அவங்க யாருங்கிறத சிஎம் விஜய் அவர்கள் வந்து அடையாளம் காட்டிட்டா நான் வந்து என்னோட அரசியல் பயணத்தையே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்களை வந்துட்டு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம மானங்கெட்ட முதல்வர் அப்படின்லாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவில் இருக்க எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து வாங்கினதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டை யாரு சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே இதே ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்றாங்க. ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்கு காசு வாங்குற ஒரு முறை அப்படிங்கிறதே வந்து மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது குதிரை பேரத்துல அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை வாங்கணும் அப்படிங்கிறது சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு தேவையே இல்லை. ஆனா இந்த ஒரு விமர்சனத்தை வந்து தொடர்ந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எதனால அப்படிங்கிறது தெரியல. அதிமுக வந்து இந்த மாதிரி உடைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு அந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வேலையை ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து காணாம போயிரும் இல்ல, இப்பவே காணாம போயிருச்சுதான். ஆனா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னா டோட்டலா அது க்ளோஸ் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு. எடப்பாடி
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சைட்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்களை வந்து களவாணி அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னோட எம்எல்ஏ எல்லாத்தையும் வந்து களவாண்டிட்டாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்பவே வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஆர்பி உதயகுமார் அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டமன்றத்துல நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணாங்கல்ல, உங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சிஎம் விஜய் அவர்களுடைய அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா உங்களுக்கு தான் தெரியல போல. சரி, அதுக்கு இதுக்கு இன்னாடா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம, அதாவது சிஎம் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட டார்கெட்டா இருக்கே தவிர, ஏன் விமர்சனம் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாம இந்த மாதிரி திமுகவுக்கு அவங்க ஆதரவு பண்ணி அதிமுக எல்லாமே பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட மாணிக்கம் தாகூர் அவர் பேசின ஒரு விஷயத்த பத்தி கேட்டதுக்கு கழுத தெரிஞ்சு கட்டெரும்பு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி, திமுகவுடைய ஆதரவால தான் வந்து காங்கிரஸ் இவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங்ல யாருமே நம்பல திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற ரெண்டு கட்சியுமே இருக்காது அப்படிங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.